ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கேப் அப்பா கேப் டவுனா அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நெஃப்டியை பொறுத்த மட்டும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இதில் என்ன அப்படின்னா NR7 கிரியேட் ஆகிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஒரு கேண்டில் இருக்கும், சரிங்களா? இந்த கேண்டில் நீங்கள் லோவையோ, சரிங்களா, இந்த லோவையோ ஹையையோ இப்படி நீங்கள் நீட்டினீங்க அப்படின்னா, அதாவது இப்படி ஹரிசாண்டல் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 7 கேண்டில் இதில் மீட் ஆகுது அப்படின்னா, அதாவது 1 2 3 4 6 7, சரிங்களா? இப்படி 7 கேண்டில் மீட் ஆகுது அப்படின்னா 1 2 3 4 5 6 7, சரிங்களா? இப்போ இந்த 7 கேண்டில், சரிங்களா, இருக்கிற லோ, அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்கச்ச 2 விஷயம் இருக்குது இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் இது NR7 அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணோன்னே இந்த இதுக்குள்ளே 7 கேண்டில் இருக்கணும். இந்த இதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஒரு லைன் கொடுத்தாலும் இதில் எல்லாம் மீட் ஆகணும், சரிங்களா? 1. ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 7 கேண்டிலோட லோ இதனுடைய ஹை, சரிங்களா? நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதாவது 8வது கேண்டில், சரிங்களா, இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஒர்க் ஆகும் நெஃப்டியை பொறுத்த மட்டும். இங்கே பாருங்கள் 1, அதாவது நான் மேலேயும் மார்க் பண்ணிடுறேன், கீழேயும் மார்க் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6 7 7 கேண்டில் வந்துருச்சா? அகெயின் இதான் இருக்கையிலே பீக் ஹை, சரிங்களா? இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல லெவலில் ஒரு க்ரோத் இருக்கும், சரிங்களா? இது நார்மலாக நெஃப்டியில் நடந்துகிட்டே இருக்கும், பேங்க் நெஃப்டியில் நடந்துகிட்டே இருக்கும், அக்யூரேசி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல, சரிங்களா, ஜஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒன்ஸ் என்டையராக இப்படி போய் இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்டையராக இப்படி ஒரு செக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்படி நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது மார்க்கெட் இந்த லைனை விடுறேன் பாருங்கள். இப்போ நான் இதனுடைய ஹை வச்சேன் அப்படின்னா எல்லா ரெசிஸ்டன்ட் மீட் ஆகுதா? இங்கே பாருங்கள், இதில் வச்சா மீட் ஆகுதா? எல்லா ரெசிஸ்டன்ட் பக்கத்துலேயே இருக்கா? ஸோ இதனால தான் நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா? இப்போது இதில் இன்னைக்கான லோ லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல் மார்க் ஆகிருக்கு, சரிங்களா? இல்லை பேங்க் நெஃப்டி வச்சு சொல்கிற அதில் ஒரு எக்ஸலண்டான விஷயம் இருக்கா, சரிங்களா? இப்போ மீட் ஆயிடுச்சா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், சரிங்களா? இப்போது இதில் அகெயின் என்ட்ரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இதில் ட்ரெண்ட் கட் இருக்கும், சரிங்களா? இதில் மீட் ஆகச்ச உங்களுக்கு அகெயின் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும், அதாவது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 24,500 வரைக்கும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணல அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுங்கள், இன்ட்ராடே பண்ணுங்கள். லோ லெவலை பொறுத்த மட்டும், சரிங்களா, இந்த டே, அதாவது இன்றைக்கி நடந்த ட்ரேடோட லோ இருக்குல்ல 24,250ன்னு எடுத்துப்போம், சரிங்களா? இந்த லோக்கு கீழே போகச்சா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு நீங்கள் போகணும். அதுக்கடுத்து உங்களுக்கு மார்க்கெட் நல்லா கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதுக்குள்ளே தான் லெவலுக்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது நல்லது, சரிங்களா? அகெயின் பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் நல்ல ரிசல்ட், பேங்க்கோட நல்ல ரிசல்ட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி, சரிங்களா, நெஃப்டி சரியும் போது பேங்க் நெஃப்டி சரியணும் அப்படிங்கிற அவசியம் ஏன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்னைக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கோ, சரிங்களா, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அதனுடைய ட்ரெண்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த லெவல், சரிங்களா, இதிலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்து இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் இதனுடைய ஹை இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய ட்ரெண்டு தெரியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இங்கே இருக்கிற லெவலே போதுமானது, சரிங்களா? இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய அது கரெக்டாக அந்த லைனில் என்ன அப்படின்னா சிட்டிங் ஆகிருக்கும்.
தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அது சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னாலே அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுதான் ரீசனே. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காச்சா ஒன்ஸ் இந்த லெவலை இது பிரேக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போயிருக்கலாம், செல்லுக்கு போயிருக்கலாம். இந்த லெவலே ப்ரீவியஸ் டேயோட லெவலே அது பிரேக் பண்ணல. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்ட் தான். சரிங்களா? ஸோ அகெயின் இதில் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், நீங்கள் ஹோல்டிங் பக்கம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதனுடைய லெவலை பொறுத்த மட்டும் ஸோ 58,000க்கு மேலே போச்சு அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அகெயின் நல்ல ஒரு பீக் இருக்குது. மார்க்கெட் எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்டு அங்கேருந்து 58,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 350 பாயிண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கீழே இறங்குறதுக்கு நாளைக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் மார்க்கெட் எல்லாமே நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை, ஃப்ளாட் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நாளைக்கான ட்ரேடு இன்ட்ராடேயோ ஸ்கேல்பிங்கோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? இருப்பினும் என்ன டவுட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.